أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي. أحب أزور أحبابي وأخواني. أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي. أحب إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. ரியாது சாலிஹீன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுகளை தொகுத்து வழங்குகின்ற இந்த நூலை நாங்கள் படித்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே கடைசியாக 4வது ஹதீஸை படித்திருந்தோம். இன்றைய வகுப்பிலே 5 மற்றும் 6வது ஹதீஸுகளை படிக்க இருக்கின்றோம். 5வது ஹதீஸ் عن أبي يزيد معن بن يزيد بن الأخنس رضي الله عنهم وهو وأبوه وجده صحابيون قال كان أبي يزيد أخرج دنانير يتصدق بها فوضعها عند رجل في المسجد فجئت فأخذتها فأتيته بها فقال والله ما إياك أردت فخاصمته إلى رسول الله صلى الله عليه وسلم فقال لك ما نويت يا يزيد ولك ما أخذت يا مع رواه البخاري. இந்த ஹதீஸில் நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் மானுபுனு யசீதுக்கும் அவருடைய தந்தை யசீதுக்கும் இடையில நடைபெற்ற ஒரு சம்பவத்தை எங்களுக்கு குறிப்பிடுறார். இந்த சம்பவத்தினுடைய முழுமையான விவரம் அல்லது அடிப்படையான செய்தி என்னென்றால், ஒவ்வொருவரும் அவரவருடைய நீயத்திற்கு ஏற்ப கூலி வழங்கப்படுவார்கள் என்பதுதான் இந்த சம்பவத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த சம்பவத்தை கொண்டு வந்ததுக்கான பிரதானமான காரணம் அதுவாகத்தான் இருக்கு. இதுல யசீத் இப்னுல் அஹ்னஸ் அவர் ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் கொஞ்சம் தீனார்களை ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு கொடுக்க சொல்லி ஒரு ஆள்கிட்ட என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அவரை பணிக்கிறாரு, தேவையுடையவர்களுக்கு இந்த தீனார்களை கொடுத்துருங்க அப்படி. அப்ப அவர் வச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் யசீதுடைய மகன் மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் ஒரு சஹாபி. அவர் அந்த பள்ளியில வச்சுட்டு இருக்கிற நேரம் அவர் அந்த தீனார்களை எடுத்துட்டு வந்துடுறாரு. எடுத்துட்டு தன்னுடைய தந்தைக்கு செய்தியை சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட இருந்து கொண்டு வந்தேன் அப்படி. அப்ப அவருடைய தந்தை சொல்றாரு, உனக்காக நான் கொடுக்கல, உனக்கு கொடுக்கறதுக்கு அந்த மனுஷன்ட்ட நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிடுகிறார். இந்த மாதிரி நடந்து போச்சு, என்ன செய்யறாரு? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யசீது, நீ என்ன நோக்கத்தில் கொடுத்தாயோ அது உனக்கு நிறைவேறி விட்டது, அதுக்குரிய கூலி உனக்கு கிடைச்சிருச்சு. மானே, எடுத்தது உனக்குரியது, உனக்கு கிடைச்சது உனக்குரியதுதான், அதை நீ மீட்டி கொடுக்க வேண்டியதில்லை என்று சொன்னார். யசீது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உனக்கு கொடுக்குமாறு நான் என்ன செய்யவில்லை, ஏவவில்லை. உனக்கு கொடுக்கறதுக்கு நான் நினைக்கல, உனக்கு இது கிடைக்கணும்னு நான் நினைக்கல அப்படின்னு என்ன செய்யறாரு யசீது தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யஸீதே, நீ என்ன நினைப்புல என்ன நோக்கத்துல அந்த தீனார்களை கொடுத்தாயோ அதுக்குரிய கூலி உனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்கிறார். மகனை பார்த்து சொல்கிறார், நீ எடுத்ததை திரும்ப கொடுக்க வேண்டியதில்லை, அது உனக்குரியதுதான் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யஸீத் அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னது அந்த சொல், நீ என்ன நோக்கத்திற்காக எதை நினைத்து அந்த தீனார்களை கொடுத்தாயோ அது உனக்கு கிடைத்து விட்டது என்ற சொல். நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் என்ன நோக்கத்தில் எந்த செயலை செய்கிறானோ அதை அடைந்து கொள்கிறான் என்பதை அந்த சொல் எங்களுக்கு என்ன செய்கிறது, தெளிவுபடுத்துகிறது. அப்ப யஸீத் அவர்கள் அடுத்த ஏழை எளியவர்களுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்துல கொடுக்கிறாரு. அவருடைய மகனும் என்ன செய்யறாரு, கஷ்டப்படக்கூடிய ஆளாக அல்லது அந்த தர்மத்திற்கு தகுதி உடைய ஆளாக இருப்பதனால அதை எடுத்துட்டு வராரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க அதை திரும்ப கொடுக்க சொல்லல, நீ எடுத்தது உனக்குரியதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்ப ஒவ்வொரு மனிதனும் என்ன நோக்கத்தில் வேலை செய்கிறாரோ, என்ன அடிப்படையில் அவருடைய வேலை அமைகிறதோ, அமல் அமைகிறதோ, அதற்கேற்ப அவர் கூலி கொடுக்கப்படுகிறார். அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய ஒரு வேலையை அடுத்தவருக்காக என்ற நோக்கத்தோட செய்தார் என்றால் அவருக்கு கூலி கிடைக்காது. அப்ப என்ன நோக்கத்தில அவருடைய அமல் அவருடைய செயல் அமைகிறதோ அதற்கேற்ப அவருக்கு அல்லாஹு தஆலா கூலி வழங்குகிறான். ஒருவேளை சில நேரம் அவருடைய நோக்கத்திற்கு முரணாக அல்லது அவருடைய எதிர்பார்ப்புக்கு முரணாகவும் அந்த வேலை நடக்கலாம். ஆனா அவரோட மனசுல என்ன எண்ணத்தோட அதை செய்தாரோ அதுக்குரிய நன்மை அவருக்கு கிடைக்கும். யஸீத் நினைக்கிறாரு தேவையுடையவர்களுக்கு கொடுக்கப்படணும், அவர் மகனுக்கு கொடுக்கணும் நினைக்கல. ஆனா அது யாருக்கு கொடுப்படுது, மகனுக்கு கொடுப்படுது. ஆனா அவருடைய நோக்கம் நன்மை கிடைக்கும். இந்த சொத்து இந்த தீனார்கள் தேவையுடையவர்களுக்கு போய் சேர்றதால நம்மளுக்கு நன்மை கிடைக்கணும்ங்கிறது தான் அவருடைய நோக்கம். நோக்கம் நிறைவேறுகிறது, ஆனால் செயல் அவர் எதிர்பார்க்காத விதத்தில் என்ன செய்கிறது, நடக்கிறது. இப்படி நடந்தாலும் கூட அவருடைய நோக்கத்திற்கு என்ன செய்யும், கூலி கிடைக்கும். உதாரணமா ஒரு மனிதன் ஏழைன்னு நினைச்சு ஒரு ஆளுக்கு ஜக்காத்து கொடுக்காரு. அவர் நினைக்கிறார் ஏழை இவர், ஆனா பிறகு தெரிய வருது அவர் பெரிய செல்வந்தன், அவர் ஜக்காத்து பெற தகுதியுடையவர் இல்லை என்று தெரிய வருது. அப்ப கொடுத்தவருக்கு அதுக்குரிய நன்மை கிடைக்கும். அவருடைய என்ன நோக்கத்துல அவர் கொடுக்கிறார், இவர் ஏழை ஜக்காத்து பெற தகுதியானவர் என்ற நோக்கத்துல கொடுக்கிறாரு. அவரும் அந்த ஜக்காத்தை வாங்கி கொள்றார் என்றால் இவர் ஜக்காத்து கொடுத்தாலாக மாறிடுவார். ஜக்காத்தை கொடுத்தவராக அதுக்குரிய கூலியை அவர் என்ன செய்து கொள்வார், அடைந்து கொள்வார். ஜக்காத்துங்கிற கடமையை அவர் நிறைவேற்றியவராக மாறிவிடுகிறார். அப்ப அவருடைய எண்ணத்திற்கு ஏற்பதான் கூலி என்ன செய்யப்படுகிறது, வழங்கப்படுகிறது. உதாரணமா ஒரு ஆளுக்கு 2 வீடு இருக்கு. ஒரு வீடு சின்ன வீடு, இன்னொரு வீடு பெரிய வீடு. அவருடைய எண்ணத்துல சிறிய வீட்டை கொடுக்கணும் என்றதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கு. அவர் தர்மம் செய்ய போறார், ஒரு வீட்டை சிறிய வீட்டை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். ஆனா தவறுதலாக அவருடைய பெரிய வீட்டுக்கு கையை காட்டிடுறார். இந்த வீடை நான் உங்களுக்கு தந்துட்டேன்னு பெரிய வீட்டுக்கு கையை காட்டிடுறார். அவருடைய எண்ணம் இருக்குது அவருடைய சிறிய வீட்டை கொடுக்கணும். சிறியதுல பழையதோ ஏதோ இதை விட என்ன பெறுமதி குறைந்த வீடு. அப்ப இந்த நேரம் என்ன சட்டம் எடுக்கிறேன்னால் அவர் என்ன நோக்கத்தில் என்ன எண்ணத்தில் அந்த தர்மத்தை செய்தாரோ அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு என்ன செய்யப்படும், வழங்கப்படும். அவருடைய சிறிய வீடுதான் அவர் தர்மம் செய்த வீடாக கருதப்படும். உதாரணமா ஒரு மனிதன் உம்ரா செய்யறதுக்காக போறார். உம்ரா செய்யறதுக்காக போய் அவருக்கு தெரியாம தவறுதலா ஹஜ்ஜுக்கு என்று நியத்து வச்சுட்டார். உம்ராவுக்குரிய கிரியைகளை தான் அவர் ஃபுல்லா என்ன செய்யறார், நிறைவேற்றுறார். அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜின்னு அவருடைய மனசுல நினைச்சிட்டாரு, அல்லது ஹஜ்ஜின்னு வார்த்தையால சொல்றார். அவருடைய மனதுல உம்ரா செய்யணும்னு எண்ணம் இருக்குது, லப்பைக்க ஹஜ்ஜின்னு வாயால சொல்றார். ஆனா மனசுல உம்ரா செய்யணும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. உம்ரா செய்யறதுக்காக தான் அவர் போறார். உம்ரா செய்யற ஆக்களோட சேர்ந்து உம்ராவுக்குரிய கடமைகளை அவர் நிறைவேற்றுகிறார். அப்படி என்றால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் உம்ரா செய்து முடித்ததாக என்ன செய்யப்படும், கருதப்படும். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மனதில் எதை நினைத்து குறித்த வேலையை செய்கிறானோ அதற்கேற்ப அதனுடைய தீர்ப்பு அமையும். சில போது அவன் நினைப்பதற்கு முரணாக அவன் எதிர்பார்ப்பதற்கு மாற்றமாக அவனுடைய செயல் அமைந்தாலும் கூலி எண்ணத்திற்கேற்ப அமையும் என்பதை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தீர்ப்பு நமக்கு சொல்கிறது. இந்த ஹதீஸ்ல இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு பயன் என்னென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய மகனுக்கும் சதக்கா கொடுக்கலாம். தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிறதும் சதக்கா தான். ஒரு தந்தை தன்னுடைய மகனுடைய தேவைக்காக உதவி செய்வதும் கூட தர்மம், சதக்கா தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெருநாள் தினம் பெண்களுக்கு அதிகமாக தர்மம் செய்ய சொல்லி, ஜக்காத்து கொடுக்க சொல்லி, தான தர்மங்கள் செய்ய சொல்லி ஏவுறார். அப்ப அப்துல்லா இப்னு மசூத் அவருடைய மனைவி அவர்கிட்ட இருந்த சொத்தை எடுத்துக்கொண்டு தர்மம் செய்வதற்காக வருகிறார், சதக்கா கொடுப்பதற்காக வருகிறார். அப்ப வந்த நேரம் அப்துல்லா இப்னு மசூத் சொல்றாரு, நானும் உன்னுடைய மகனும் தான் உன்னுடைய இந்த சதக்காவுக்கு மிச்சம் தகுதியான ஆக்கள் என்று சொல்றார். உன்னுடைய இந்த தர்மத்திற்கு நானும் உன்னுடைய மகனும் தான் மிச்சம் தகுதியானவர்கள் என்று சொல்றார். சொன்ன உடனே அவருடைய மனைவி அதை ஏற்றுக்கொள்ள, எனக்கிட்ட இருக்கிற சொத்தை நாம எல்லாரும் உண்டாயிருக்கோம், நான் எப்படி உங்களுக்கு தாரேன், அடுத்த ஆக்கள் தேவையுடைய ஆக்களுக்கு தான் கொடுக்கணும் என்று அவ என்ன செய்யறான் நினைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவ போறான். போய் இந்த மாதிரி நீங்க பெருநாள் தினத்துல சதக்கா கொடுக்கறத பத்தி அதிகமாக தூண்டி உபதேசம் செய்தீர்கள். நான் எனக்கிட்ட இருக்கிற இந்த சொத்தை கொடுக்கணும்னு போனா என்னுடைய கணவரும் அவருடைய மகனும், அதாவது என்னுடைய மகன் ரெண்டு பேரும் சொல்றாங்க அவங்களுக்கு தான் இது மிச்சம் உரித்துடையது, அவங்கள தான் முன்னுரிமைப்படுத்தணும் என்று அவங்க சொல்றாங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க. சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்துல்லா இப்னு மசூத் உண்மை சொன்னார், உன்னுடைய கணவரும் உன்னுடைய பிள்ளையும் தான் நீ சதக்கா செய்பவர்களில் மிக உரித்துடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்போ ஒரு தாய் தர்மம் கொடுக்கிற நேரம், ஒரு தந்தை தர்மம் கொடுக்கிற நேரம் முன்னுரிமைப்படுத்த வேண்டியவர்கள் தன்னுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு தர்மம் கொடுக்கலாம் என்கிறத இந்த செய்தி நமக்கு சொல்லும். அது மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய ஜக்காத் பொருள்ல இருந்து தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். ஆனா அவருடைய அடிப்படையான செலவுகளை தடுப்பதாக அது இருக்கக்கூடாது. இருக்காத நிலையில ஜக்காத்து கொடுக்கலாம். மகனுக்கு தந்தை என்ன செய்யறாரு, செலவு செய்யறாரு, அவருடைய தேவைகளை நிறைவேற்றுறாரு, தாய் தந்தையருடைய தேவையை மகன் நிறைவேற்றுகிறார். இப்படி நிறைவேற்றுகின்ற போது அவர் செய்கிற செலவை குறைத்து கொள்வதற்காக அவருடைய ஜக்காத் பொருட்களிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கோ பெற்றாருக்கோ வழங்க முடியாது. அப்படி இல்லாம மேலதிகமாக என்ன செய்யலாம், கொடுக்கின்ற போது மேலதிகமாக இந்த ஜக்காத் பொருளை அவர்களுக்கு கொடுக்கலாம். உதாரணமாக ஒருவர் தன்னுடைய தந்தைக்கு தாய்க்கு மாதாந்தம் ஒரு 50,000 என்ன செய்கிறார், வழங்குகிறார் என்று வைத்துக் கொள்ளும். அவர் மாசம் 50,000 வழங்கிட்டு இருக்கிறாரு, அவருக்குரிய ஜக்காத்து 3 லட்சம் வருது அல்லது 4 லட்சம் வருது என்று சொன்னால், பெற்றார் கடன்ல இருக்கிறார் என்றால் கடன்காரர்களுக்கு ஜக்காத் வழங்க முடியும். தன்னுடைய மாதாந்த செலவீனத்தை குறைத்து கொள்ளாத அடிப்படையில அவர் பெற்றாருடைய தேவையை, பிற தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, பிள்ளைகளுடைய பிற தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த ஜக்காத் பொருட்களை அவர்களுக்கு வழங்க முடியும் என்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அது மாதிரி தன்னுடைய பிள்ளைக்கு அந்த மாதிரி தேவை இருந்தாலும் தன்னுடைய ஜக்காத்தை என்ன செய்யலாம், அவர் வழங்கலாம். என்னடா தேவை உடையவர்களாக இருக்கிற நேரம் தனக்கு மிக நெருக்கமானவர்கள் தான் நாம் செய்கிற உதவிகளுக்கு மிக மிக உரித்துடையவர்களாக பொருத்தமானவர்களாக இருப்பார். நாங்க எங்கட தர்மத்தை கொண்டு போய் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்தமா இருந்தால் அதுல 2 நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கிறது. ஒன்று, நாங்கள் தர்மம் செய்த நன்மையும் எங்களுக்கு கிடைக்கும், எங்களுடைய உறவை சேர்ந்து வாழ்ந்த நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும். நாங்க எங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு உதவி செய்கிற நேரம் அந்த உறவினர்களுடைய உறவை பாதுகாத்ததாக சேர்ந்து வாழ்ந்ததாக அமைகிற அதே நேரம் எங்களுடைய தர்மத்திற்குரிய நன்மையும் எங்களுக்கு கிடைக்கும். ஆனா வெளியில தூரப்பட்ட ஆட்களுக்கு நாங்க உதவி செய்கிற நேரம் தர்மம் செய்ததற்கான நன்மை நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நெருங்கிய உறவினர்களுக்கு தர்மம் செய்வதால இரட்டிப்பான நன்மை நமக்கு கிடைக்கிறது. அதுக்காக தூரத்து சொந்தங்களுக்கு அல்லது சகோதரர்களுக்கு, முஸ்லிம் சகோதரர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு உதவக்கூடாது என்பது அல்ல.
2 பேர் இப்ப வாரா கொண்டு, எங்களுக்கு நெருக்கமானவரும் தேவையுடையவராக இருக்கிறார், தூரமானவர்களும் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நேரம் மிக நெருக்கமானவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முற்படுத்த வேண்டும் என்கிறத விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ரியாதுஸ் சாலிஹீன் என்ற கிரந்தத்திலே பதிந்திருக்கக்கூடிய 6வது ஹதீஸ் ஒரு நீளமான ஹதீஸ், அதிகமான படிப்பினைகளை கொண்ட ஒரு ஹதீஸ். அபி இஸ்ஹாக் சஅத் இப்னு அபி வக்காஸ் மாலிக் இப்னு அஹ்யப் இப்னு அப்து மனாப் இப்னு ஜுஹ்ரா இப்னு கிலாப் இப்னு முர்ரா பின் கஅப் இப்னு லுஐ அல் குரஷி அஸ்-ஸுஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அஹதில் அஷரா அல் மஷ்ஹூதி லஹும் பில் ஜன்னah. சஅத் இப்னு அபி வக்காஸ் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவர். அவர் சொல்றாரு, قال جاءني رسول الله صلى الله عليه وسلم يعودني عام حجة الوداع من وجع اشتد بي. ஹஜ்ஜத்துல் வதாவுடைய ஆண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஹஜ் செய்த அந்த ஆண்டு என்னை நோய் விசாரிப்பதற்காக வந்தார்கள். அந்த நேரம் வலி எனக்கு அதிகரித்திருந்தது, மிக கடுமையான வலியினால் நான் அவதிப்பட்டு கொண்டிருந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோய் விசாரிப்பதற்காக வந்தார்கள். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி கத் பலக பி மினல் வஜஇ மா தரா, நீங்க பார்க்கிற மாதிரி எனக்கு நோய் அதிகரித்து விட்டது, வலி அதிகரித்து விட்டது. அப்ப கிட்டத்தட்ட அவருடைய கருத்துப்படி நிராசை அடைந்தவராக, நம்மளோட கடைசி நிலைமை இதுதான், இதுக்கு மேல நம்மளால ஜீவிக்க முடியாது, இந்த நோயோட நம்ம மரணிக்க போறோம் அல்லது மரணத்தை நெருங்கிட்டோம் என்ற மாதிரி அவர் கற்பனை செஞ்சு கொள்றார். செஞ்சுட்டு அவர் நபி அவங்கள்ட்ட சொல்றாரு, நான் ஒரு செல்வன், எனக்கு அதிகமான சொத்துகள் இருக்குது, வலா எரிதுனி இல்லா இப்னத்துல்லி, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்குது, அந்த பொம்பளை பிள்ளை தான் என்னை அனந்தரமாக பெறும், என்னுடைய சொத்துக்களுக்கு சொந்தக்காரியாக அவதான் இருப்பான். அப்ப அத்த சத்தகு பி சுலுசை மாலி, என்னுடைய சொத்துல 3/2 பகுதியை நான் சதக்கா செய்யவா கேட்கிறார். 3/2 பகுதியை நான் சதக்கா செய்து விடவா என்று கேட்கிறார். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, லா, இல்ல, அப்படி செய்யாத. குல்து ஃபஷ்ஷத்ரு யா ரசூலல்லாஹ், அப்ப அவர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, என்ற சொத்துல அரைவாசை நான் கொடுக்கவா கேட்கிறார். அப்ப நபி அவங்க சொல்றாங்க, லா, இல்ல, அப்படியும் கொடுத்துறாத. குல்து ஃபஸ்ஸுலுசு யா ரசூலல்லாஹ், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் 3/1 பகுதியை அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்யவா? நான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான், எல்லா சொத்தையும் அவ என்ன செய்ய போறா? 3/1 பகுதியை நான் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதாக வசியத்து செய்து விடவா என்று கேட்கிறார். அப்ப நபி அவங்க சொல்றாங்க, அஸ்ஸுலுசு வஸ்ஸுலுசு கஸீர், 3/1 பகுதியை நீ வசியத்து செய், அடுத்தவர்களுக்கு தர்மமாக கொடுக்க சொல்லி வசியத்து செய், ஆனால் 3/1 பகுதியும் அதிகமானதுதான் என்று சொல்லிட்டு, இன்னக அன்ததர வரஸதக அக்னியா கைருன் மின் அன்ததரஹும் ஆலதன் யதகஃபஃபூன அன்னாஸ், நீ உன்னுடைய வாரிசுகளை, உன்னுடைய வழித்தோன்றல்களை அடுத்த ஆக்கள்கிட்ட கையேந்தி அடுத்தவர்கள்ட்ட தன்னுடைய தேவைகளுக்கு உதவி பெறக்கூடிய ஆளாக விட்டுப்பட்டு போறதை விட செல்வந்தர்களாக உன்னுடைய பிள்ளைகளை நீ விட்டு செல்வது மிக சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஏன்னா பிள்ளை ஒரு பிள்ளை தான் எடுக்க போதென்றாலும், சொத்து அதிகமா இருக்கின்றாலும், நீ உன்னுடைய சொத்தை உன்னுடைய பிள்ளைகள் எடுக்கிறதுக்கு விடுவது சிறந்தது. அவங்க தேவைகளை நிறைவேற்றி கொள்றதுக்கு அடுத்தாக்கள்ல தங்கி இருக்காம அவங்க செல்வந்தர்களா இருந்துட்டு போவாங்க என்று நபி அவங்க சொல்றாங்க. وَإِنَّكَ لَن تُنْفِقَ نَفَقَةً تَبْتَغِي بِهَا وَجْهَ اللَّهِ إِلَّا أُجِرْتَ عَلَيْهَا, ஏன்னா நீ அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை நாடி எதைத்தான் செலவு செய்தாலும் அதுக்குரிய கூலி உனக்கு கிடைச்சது. யாருக்கு செலவு செய்தால், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நீ யாருக்கு செலவு செய்தாலும், எதை செலவு செய்தாலும் உனக்கு அதற்குரிய கூலி கிடைக்கும். ஹத்தா மா தஜ்அலு ஃபீ இம்ராஅத்திக, உன்னுடைய மனைவிக்கு நீ வழங்குகின்ற உணவாக இருந்தாலும் சரியே, அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியை நாடி
அவனுக்கிட்ட எனக்கு கூலி கிடைக்கூடும் என்ற நோக்கத்துல அந்த உணவை உன்னுடைய மனைவிக்கு நீ வழங்குவாயாக இருந்தால் அதுக்கும் உனக்கு கூலி கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். قال فقلت يا رسول الله اخلف بعد اصحابي. அல்லாஹ்வின் தூதரே, அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தோழர்கள் மதீனாவுக்கு செல்ல நான் மக்காவிலே பிற்படுத்தப்பட்டு தங்கி விடுவேனா என்று கேட்கிறார். அப்ப ஹிஜ்ரத் மதீனாவுக்கு போய்த்தாங்க மக்காவில். திரும்ப மக்காவுக்கு வந்த நேரம் இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு நோய்வாய்ப்பட்டுட்டு நான் மக்காவிலே இருந்துருவேனா என்னுடைய சகோதரர்களை விட்டுட்டு அப்படின்னு கேட்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, قال انك لن تخلف فتعمل عملا تبتغي به وجه الله الا ازددت به درجه ورفعا. நிச்சயமாக நீ பிற்படுத்தப்பட்டாலும், அதாவது நீ மதீனாவுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை வந்தாலும், உன்னுடைய தோழர்கள் உனக்கு முதல் மதீனாவுக்கு சென்று விட்டாலும், நீ மக்காவில் இருந்த நிலையிலேயே அல்லாஹுடைய திருப்தியை நாடி எந்த ஒரு அமலை செய்தாலும் அதுக்குரிய கூலியும் உனக்கு கிடைக்கும், உன்னுடைய அந்தஸ்தும் என்ன செய்யப்படும், உயர்த்தப்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்றாங்க, وَلَعَلَّكَ أَن تُخَلَّفَ حَتَّى يَنْتَفِعَ بِكَ أَقْوَامٌ وَيُضَرُّ بِكَ آخَرُونَ. சில வேளை உன்னை அல்லாஹு தஆலா பிற்படுத்தலாம், அதாவது இந்த நோயில நீ மரணிக்காம நீண்ட காலம் வாழலாம், அதன் மூலம் உன்னை கொண்டு ஒரு கூட்டம் பயன்பெறலாம், இன்னும் ஒரு கூட்டம் உன்னை கொண்டு துன்பங்களை அனுபவிக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, அல்லாஹும்ம அம்தி லி அஸ்ஹாபி ஹிஜ்ரத்தஹும், இறைவா என்னுடைய சகோதரர்களுக்கு அவருடைய அவர்களுடைய ஹிஜ்ரத்தை ஏற்றுக்கொள்வாயாக, ஹிஜ்ரத்திலேயே அவங்க சென்று மரணிக்க வைப்பாயாக, அவர்களை அந்த ஹிஜ்ரத்துக்கு சென்ற இடத்திலிருந்து திரும்பி வந்து ஹிஜ்ரத்தை இல்லாமாக்குற நிலைமைக்கு நீங்க அவர்களை மாற்றி விடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்றாங்க. ஸஅத் இப்னு ஹவுலா அவர்கள் தான் இதுல என்ன செய்யறாரு, தோற்று போன ஆளாக இருக்கிறார். ஏனென்றா அவர் மக்காவிலேயே என்ன செய்யறார், மரணித்து விடுகிறார் என்கிற செய்தியை இந்த ஹதீஸ்ல இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த ஹதீஸ்ல சொல்லக்கூடிய முக்கியமான பல விஷயங்கள் இருக்கிறது. ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நேரம் அவரை சந்திப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார். ஸஅத் இப்னு அபி வக்காஸ் அப்ப மக்காவில் இருக்கிறார். அவரு முஹாஜிர்கள்ல ஒருவர், மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்களில் ஒருவர். அவங்க மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்றவர்களையே நாங்கள் என்ன செய்கிறோம், முஹாஜிர்கள் என்று அழைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளமை என்னண்டா, தன்னுடைய தோழர்கள் நோய்வாய்ப்படுவார்களாக இருந்தால், தனக்கு நெருக்கமானவர்களுக்கு நோய் ஏற்படுமாக இருந்தால் அவர்களை சென்று சந்திப்பது நபி அவர்களுடைய வளமையாக இருந்திருக்கிறது. அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது நபி அவர்களுடைய வளமையாக இருந்திருக்கிறது. இது அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாக இருந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலேயே மிக அழகிய குணமுடையவர். அதனால அவர் தன்னுடைய சஹாபாக்களை விட, தன்னுடைய சமூகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட உயர்ந்த குணங்களை கொண்டவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். தன்னுடைய தோழர்களோட மிக மிருதுவான அடிப்படையில நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார். அவர்களுடைய கஷ்டங்கள்ல பங்கு பெறக்கூடியவர்களாக இருந்தார். தன்னுடைய தோழர்கள் கஷ்டப்படுவதை அவங்க விரும்பல. தன்னுடைய தோழர்களுடைய முகம் மலர்ந்திருப்பதை பார்ப்பதற்கு நபி அவர்கள் விரும்பினார்கள். அவங்களுக்குள்ள வர கஷ்டத்தை அவர்களுடைய முகத்தை பார்த்த உடனேயே நபி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட நெருக்கமான உறவை கொண்டிருந்தார். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். நபி அவங்க அவரை பார்த்து கேட்கிறாங்க, அப்துல் ரஹ்மானே, ஏதோ முகத்துல மிச்சம் ஓவரான ஒரு சந்தோஷம் தெரிகிற மாதிரி இருக்கே, வளமையான ஒரு நிலைமை இல்லையே அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன நடந்த அப்படின்னு கேட்டோடனே அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் நேற்று கல்யாணம் முடிச்சிட்டேன், திருமணம் செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய தோழர்களோட எந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு தொடர்பை வைத்திருந்தார்கள் என்கிறத இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது.
நபி அவங்க சஅத் இப்னு அபீ வக்காஸை சந்திப்பதற்காக வருகிறார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவருடைய நோய் நிலையை சொல்லி அவருடைய சொத்து செல்வங்களை அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்யறது, அதாவது மரண வேளை அவர் நான் மரணிக்க போறேன் என்று நினைச்சு கொண்டு, என்னுடைய கடைசி நேரம் என்று நினைச்சு கொண்டு அவருடைய சொத்தை அடுத்தவர்களுக்கு தர்மமாக கடைசி காலகட்டத்தில் வழங்குறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்ன செய்கிறார்கள்? அனுமதி கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தடுக்கிறார். சொத்துல மூன்றுல ஒரு பகுதியை விட அதிகமான பகுதியை தர்மம் செய்வதற்கு என்ன செய்கிறார்கள்? தடுக்கிறார். ஏன்னா அவருடைய மரணம், நான் இனி மரணித்து விடுவேன் என்ற நிலையில இருக்கிற அந்த நோய்வாய்ப்பட்ட நிலையில தான் அவர் என்ன செய்கிறார்? தர்மம் செய்து விடுவதற்கு அப்படி கேட்கிறார். அப்ப ஒருவர் மரணத்தை பயந்து தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்ய முடியாது. மூன்றுல ஒரு பகுதியை தான் என்ன செய்யலாம்? தர்மம் செய்யலாம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய நோய் கடைசி நேரத்தை அடைஞ்சிட்டு நான் மரணிக்க போறேன் என்று கருதி நபி அவங்கள்ட்ட கேட்ட போதுதான் நபி அவங்க அதுக்கு தடை விதிச்சாங்க. அப்படி இல்லாம உயிரோட இருக்கிற ஒருவர், சுகதேகியாக இருக்கிற ஒருவர் தன்னுடைய சொத்துல எவ்வளவுத்தையும் தர்மம் செய்யலாம். அவருடைய அரைவாசியை தர்மம் செய்யலாம், முழு சொத்தையும் கூட தர்மம் செய்யலாம். யாரும் அதை கேட்க மாட்டாங்க, அது தடையும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஅத்தா போருக்கு சஹாபாக்கள்கிட்ட தர்மம் செய்ய சொல்லி சொல்றாங்க. அப்படி தர்மம் செய்ய சொல்லி சொன்ன நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட நபி அவங்க கேட்கிறாங்க, அபூபக்கர் எல்லாரும் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? அவங்கள்ட்ட இருந்ததை கொடுக்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் கொஞ்சத்தை கொண்டு வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவரிடம் இருந்தவற்றை கொண்டு வருகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட நபி அவங்க கேட்கிறாங்க, அபூபக்கரே உன்னுடைய குடும்பத்துக்கு நீ என்னத்தை விட்டு போட்டு வந்திருக்க? உன்னுடைய குடும்பத்துக்கு எவ்வளவத்தை நீ விட்டுருக்கன்னு கேட்ட போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அபுகைத்துல்லாஹ வ ரசூலஹு, நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவர்களுக்காக விட்டுட்டு வீட்டில இருந்த எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன்டா. வீட்டுல ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன்டா. இப்ப எல்லாத்தையும் அவர் கொண்டு வந்து தர்மம் செஞ்சுட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, உமரே உன்னுடைய குடும்பத்துக்கு என்னத்தை வச்சு போட்டு வந்திருக்கன்னு கேட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது மாதிரி ஒரு அரைவாசியை என் குடும்பத்துக்காக விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்ப உயிரோடு இருக்கிற நேரம், ஒருவர் சுகதேகியாக இருக்கிற நேரம் சொத்துல அரைவாசியையும் தர்மம் செய்யலாம், அவருடைய சொத்தை முழுக்கவும் என்ன செய்யலாம்? நன்மையை எதிர்பார்த்து தர்மம் செய்யலாம். ஆனா மரணிக்கிற வேளையில தன்னுடைய அனந்தரக்காரர்களுக்குரிய சொத்துல, அதாவது மரணிக்கிற வேலை என்றால் அவர் மரணிச்சதுக்கு பிறகு அவருடைய சொத்து அவருடைய அனந்தரக்காரர்களுக்கு போக போகுது, அடுத்தவர்களுக்கு போக போகுது, அவருக்குரிய சொத்து அல்ல. அப்ப அந்த சொத்துல அவரு விரும்புற மாதிரி எல்லாத்தையும் தர்மம் செய்வது அவருடைய வாரிசுகள், அவருடைய அனந்தரக்காரர்கள் அநியாயம் இழைக்கப்படுவதற்கு வழிவகுக்கும், அவங்களுக்கு சொத்து இல்லாம போகும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரண வேளையில் அவ்வாறு செய்வது என்ன செய்திருக்கிறார்கள்? தடை செய்திருக்கிறார்கள். சரி, இந்த மரண வேளையில அடுத்தவர்களுக்கு தன்னுடைய சொத்துல எவ்வளவத்தை வசியத்தை செய்யலாம், தர்மம் செய்யலாம் என்றால் மூன்றுல ஒரு பகுதியை தர்மம் செய்யலாம் என்று நபி அவங்க சொல்றார். ஆனா மூன்றுல ஒரு பகுதியும் அதிகமானதுதான் என்று சொல்றார். அப்ப ஒருவர் மூன்றுல ஒரு பகுதியை தர்மம் செய்யாம நாலுல ஒரு பகுதியை தர்மம் செய்வதும் சிறந்தது. ஏன்னா மூன்றுல ஒரு பகுதி தர்மம் செய்யலாம், ஆனா அதுவும் அதிகம் என்று நபி அவங்க சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எதிர்பார்ப்பு, அதை விட குறைவாக நீ தர்மம் செய்தால் இன்னும் சிறப்பு என்பதுதான் அந்த நபி அவர்களுடைய கூற்றிலிருந்து எங்களுக்கு தெரிய வரக்கூடிய விஷயம். அப்ப அதனால இந்த ஹதீஸை விளக்கக்கூடிய உலமாக்கள் நான்குல ஒரு பகுதியை ஒருவர் வசியத்தை செய்வது மிக பொருத்தமானது, சிறந்தது என்று குறிப்பிடுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க என்னன்னா, அல்லாஹு தஆலா கனிமத் பொருட்கள்ல ஐந்துல ஒரு பகுதியைத்தான் அவனுக்காக ஒதுக்க சொல்லி இருக்கிறான். அப்ப அல்லாஹு தஆலா தேர்வு செய்தது மிக மிக சிறந்தது. அதனால ஐந்துல ஒரு பகுதியை நான் தர்மம் செய்கிறேன் என்று சொன்னார். ஐந்துல ஒரு பகுதியை தர்மம் செய்வதற்கு அவர்கள் வழிகாட்டினார்.
இது மரண வேலை. மரண வேளையில அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்வதற்கு, தன்னுடைய சொத்திலிருந்து தர்மம் செய்வதற்கு ஏவுவதை பொறுத்தவரை ஒன்று 3ல் ஒரு பகுதி அல்லது 4ல் ஒரு பகுதி அல்லது 5ல் ஒரு பகுதியை அவர் ஏவ முடியும். குறிப்பாக 3ல் ஒரு பகுதியை விட கூடிவிடக்கூடாது. அந்த அளவுக்கு அவருடைய வசியத்தை அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, நீ அதிகமாக தர்மம் செய்து உன்னுடைய அனந்தரக்காரர்கள், உன்னுடைய வாரிசுகளை ஏழைகளாக, அடுத்தவர்கள்ட்ட கை நீட்டி பிழைப்பு நடத்தக்கூடியவர்களாக விட்டுட்டு போயிடாத சொல்ற. உன்னுடைய சொத்தை எடுத்து அவங்க நிம்மதியாக செல்வந்தர்களாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக வாழுவதுதான் உனக்கு சிறந்தது. நீ உன்னுடைய சொத்தை எல்லாம் அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்யிட்டு உன்னுடைய அனந்தரக்காரர்களை, உன்னை நம்பி இருக்கிறார்கள அடுத்தவர்கள்ட்ட கையேந்தி வாழ்ற நிலைமைக்கு நீ விட்டுட்டு போறது சரியில்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற மிக 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 உயர்ந்த ஒரு விஷயம், பெருமதியான ஒரு விஷயம் என்னண்டா அவனுடைய மானம், அவனுடைய மரியாதை. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் குத்தில தூன இர்திஹி ஃபஹுவ ஷஹீத். யார் தன்னுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக போராடி மரணிக்கிறானோ அவன் ஷஹீதுன்னு சொன்னாங்க. அடுத்த முஸ்லீம்கிட்ட இருந்து நாங்க பாதுகாக்க வேண்டிய அல்லது அடுத்த முஸ்லீமுடைய விஷயத்துல எங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட விடயங்கள்ல ஒன்று அவனுடைய மானம். அவனுடைய மானத்தை மரியாதையை குலைக்கிற மாதிரி நாங்க நடந்து கொள்ளக்கூடாது. அது ஹராம், தடை செய்யப்பட்ட விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் வதாவுல எல்லா சஹாபாக்களையும் தன்னுடைய தோழர்களையும் சேர்த்து செய்த உபதேசத்துல நபி அவர்கள் இதை என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகிறார். அடுத்தாக்கள மான விஷயத்துல நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, தலையிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்கா எப்படி புனிதமானதா இருக்கிறதோ, எப்படி துல்ஹஜ் மாதம் புனிதமானதோ, அரபாவுடைய தினம் எப்படி புனிதமானதோ, அது மாதிரி அடுத்தவர்களுடைய மானமும் உங்களிடம் புனிதமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒருவர் தன்னுடைய தேவையை அடுத்தவர்கள்ட்ட சொல்லி அடுத்தவர்களிடம் இருந்து தர்மங்களை எதிர்பார்ப்பது அவருடைய வெட்கத்தை விட்டு அவர் செய்யக்கூடிய வேலை. அவருடைய வெட்கத்தை விட்டு அவருடைய மானத்தை விட்டு செய்யக்கூடிய வேலை. அது பொருத்தமற்ற. சஹாபாக்களை பத்தி அல்லாஹு தாலா சொல்ற நேரம், அவர்கள் பத்தினித்தனமாக இருப்பதனால், தங்களுடைய தேவைகளை அடுத்தவர்கள்ட்ட அதிகமாக சொல்லி முறைப்படாமல் இருப்பதனால், தங்களுடைய கஷ்டங்களை அடுத்தவர்கள்ட்ட சொல்லி முறைப்படாமல் இருப்பதனால், அடுத்தவர்களிடம் இருப்பவற்றை எதிர்பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தாமல் இருப்பதனால், யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, இதெல்லாம் தெரியாத மடையர்கள் பார்க்கிற நேரம் சஹாபாக்களை மிக பெரும் செல்வந்தர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள், பெரிய வசதிக்காரர்கள் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க, உன்னுடைய பிள்ளைகள் மத்தாக்கள்கிட்ட அவங்களோட தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்றதுக்கு யாசகம் கேட்கிற நிலையில, அடுத்தவங்கள்ட்ட கையில இருக்கிறத எதிர்பார்த்து வாழ்ற நிலையில விட்டுட்டு போகாம அவங்கள செல்வந்தர்களாக நீ விட்டுட்டு போறது உனக்கு சிறந்ததே. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்க, அதை நான் செய்தால் அல்லாஹ்வும் என்னை நேசிக்க வேண்டும், அடுத்தவர்களும் என்னை நேசிக்க வேண்டும், அப்படியான ஒரு அமலை கற்றுத்தாருங்கன்னு கேட்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்ஹத் ஃபித் துன்யா யுஹிப்புக்கல்லாஹ், உலகத்துல பற்றற்றவனாக நீ இரு, அல்லாஹு தஆலா உன்னை விரும்புவார். இஸ்ஹத் ஃபீமா இந்தன்னாஸ் யுஹிப்புக்கன்னாஸ், அடுத்த மனிதர்களிடம் இருப்பதை நீ எதிர்பார்க்காதவனாக இரு. அடுத்தவன்கிட்ட இருக்கிறத எடுத்து நான் வாழணும் நினைக்காது, அடுத்தவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ நினைக்காது, அடுத்தவர்களிடம் உள்ளதில் தேவையற்றவனாக நீ இரு, உன்னை அடுத்தவர்கள் நேசிப்பார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப இந்த ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த சம்பவத்திலையும் இந்த விஷயத்தை நபி அவர்கள் ஞாபகம் ஊட்டுகிறார். உன்னுடைய சந்ததிய அடுத்தவண்ட கையில இருக்கிறத எதிர்பார்த்து வாழ்ற ஆக்களாக
நீ விட்டுட்டு போகாத அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. நீ என்னத்தைத்தான் அல்லாஹு தஆலாவுடைய கூலியை எதிர்பார்த்து செய்தாலும் அதுக்குரிய கூலி உனக்கு கிடைச்சு போகும். உன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் நீ விட்டுட்டு போனாலும் அல்லாஹு தஆலாவிடம் கூலியை எதிர்பார்த்து உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ விட்டுட்டு போனாலும் அதுக்குரிய கூலி உனக்கு கிடைக்கும். அடுத்தவர்களுக்கு நீ கொடுத்தாலும் உனக்கு அல்லாஹு தஆலாவிடம் அந்த கூலி உனக்கு கிடைக்க போகிறது. இப்படி இருக்கும்போது உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய அனந்தரக்காரர்கள் செல்வந்தர்களாக இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்துல அவங்க சொல்ற நேரம் என்ன சொல்றாங்க, எனக்கு நோய் அதிகரித்து விட்டது, எனக்கு நோய் அதிகரித்து விட்டது, சொத்து அதிகமாக இருக்கிறது, இதனால இதை தர்மம் செய்ய விரும்புறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறார். இப்ப ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இல்ல, ஒருவேளை இந்த நோய் உனக்கு குணமாகி நீ நீண்ட காலம் வாழலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்ப நீ அவசரப்பட்டு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டா என்று சொன்னால் உன்னை அல்லாஹ் உயிர் வாழ வைத்தாலும் உனக்கு ஒன்றும் இல்லாம போயிடும். அப்ப அவசரப்பட்டு நீ கொடுத்துடாத. என்றால் யாருக்கும் தெரியாது யாருடைய உயிர் எப்ப போகும் யாருக்கும் தெரியாது. சிலர் அதிகமாக வருத்தமா இருப்பாங்க, மிச்ச நோய்வாய்ப்படுவாங்க, இந்த மௌத்தாக போறார் கைவாய் கட்டிற நிலையில இருப்பாங்க, ஆனா மௌத்தாக மாட்டாங்க. அதுக்கு பிறகு 10 வருஷம் 15 வருஷம் என்ன செய்வாங்க இருப்பாங்க. சிலர் அப்பதான் நெல்லா இருந்துட்டு நைட்டு என்ன செய்வாங்க தூங்குவாங்க, சுபவுக்கு முதல் ஆள் மௌத்தாயிருவார், ஆள் இல்லை. நைட்டு தான் நல்லா கதைச்சிட்டு இருந்தாரு, ஆனா சுபவுக்கு முதல் ஆள் மௌத்தாயிட்டாரு என்று மௌத்தாவார். அப்ப யாரு எப்ப மௌத்தாவான்ற நிலைமை ஒருத்தருக்கும் தெரியாது. அப்ப இந்த நோய் உனக்கு மரணத்திற்குரிய நோயாக இல்லாமல் இருக்கலாம், நீண்ட காலம் உயிர் வாழலாம் என்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. உண்மையாகவே ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த நோயில மரணிக்கவில்லை. அதுக்கு பிறகு நீண்ட காலம் வாழ்றாங்க. எந்த அளவுக்குன்னா அவருக்கு 17 ஆண் பிள்ளைகள் பிறகு கிடைக்குது, 12 பெண் பிள்ளைகளும் கிடைக்கும். கிட்டத்தட்ட 29 பிள்ளைகள் அவருக்கு பிற்பட்ட காலத்துல கிடைக்கும். 29 பிள்ளைகள் அவருக்கு கிடைக்கும். 29 பிள்ளைகள் என்றவுடனே நாம என்ன செய்வோம், சில போது 29 பிள்ளைகளா அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு ஃபேமிலிக்கு 3 பேரு 2 பேரு ஒரு ஆள் 4 பேரு கூடினா ஒரு 5 பேர் 6 பேருக்குள்ள தெரியும். ஆனா நீங்க உங்களோட வாப்பாக்கு எத்தனை பிள்ளைகள் கேட்டீங்கன்னா நிச்சயமா 10க்கு மேலதான் இருக்கு பெரும்பாலும். உங்களோட வாப்பா அவருக்கு எத்தனை பிள்ளைகள் கேட்டீங்கன்னா நிச்சயமா கூட தான் இருக்கு. இப்பவும் கூட இந்த காலத்திலேயும் கூட சில வெளிநாடுகள், பாகிஸ்தான் இந்த மாதிரி வெளிநாடுகள்ல மிக அதிகமான பிள்ளைகளோட என்ன செய்யறாங்க வாழ்றாங்க. 30 பிள்ளைகள் 40 பிள்ளைகள் 25 பிள்ளைகளோடையும் என்ன செய்யறாங்க பெண்கள் இருக்காங்க. அப்ப ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த இறுதி தருவாயில மக்காவில் இருக்கிற நேரம் நோய் அதிகரித்த போது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கின்றார். ஆனா அவர் மரணிக்கிறதுக்கு முன்னால அவருக்கு கிட்டத்தட்ட 29 பிள்ளைகள் என்ன கிடைச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த செய்தி உண்மையா. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு சொல்றாங்க, சில போது உன்னினால் பலர் பிரயோசனம் அடையலாம், உன்னினால் சிலர் என்ன செய்யப்படலாம் தண்டிக்கப்படலாம் என்று சொல்றாங்க. உண்மையாகவே அது நடந்தது. பல போராட்டங்கள்ல ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள், வெற்றி கிடைக்கிறது, முஸ்லிம்கள் அவரால் பயனடைகிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்லது எதிரிகள், முஸ்லிம்களுக்கு எதிராக போராட்டம் தொடுத்தவர்கள் அவரால் தண்டிக்கப்பட்டார்கள் என்கிற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நீளமான ஹதீஸ்ல பல விஷயங்கள் அல்லது பல படிப்பினைகள் எங்களுக்கு சொல்லப்படும். முதலாவது படிப்பினை என்னன்னா, நோய்வாய்ப்பட்டவர்களை நாங்கள் தரிசிக்க செல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை. அது எங்களுக்கு பயனளிக்கக்கூடியது. இந்த நோய் உள்ள ஆட்களை நாங்க தரிசிக்க போறதால 2 பேரும் பயனடையலாம். ஒன்று, தரிசிக்க போறவரும் பயனடையலாம், நோயாளியும் பயனடையலாம். நாங்க ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல உண்டு, அவன் நோய்வாய்ப்பட்டால் அவனை சந்திக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 சில ஹதீஸ்ல வருது, சில ஹதீஸ்கள்ல 6 வருது. அப்ப அவன் நோய்வாய்ப்பட்டால் நாங்க போய் அவனை சந்திக்கிறது அடுத்த முஸ்லீமுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒன்று. அப்ப ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டவரை சந்திக்கிற நேரம் முதலாவது
அல்லாஹ்வுக்காக நோய்வாய்ப்பட்டவரை விசாரிக்க செல்வாராக இருந்தால் அவருக்கு அது பெரும் கூலியை பெற்றுக் கொடுக்கும். முதலாவது விஷயம், அவருக்கு அது நன்மையான காரணம். இரண்டாவது நன்மை என்னென்றால், சந்திக்க போறவருக்கு அவருக்கு அல்லாஹ் தஆலா செய்திருக்கக்கூடிய அருளை அவர் உணர்ந்து கொள்வார். இப்ப நம்மட வயசுல ஒரு ஆளை நாங்க பாக்குறோம், அவருக்கு கால் உடைஞ்சிருக்கு, இன்னொரு ஆளுக்கு கை உடைஞ்சிருக்கு, இன்னொரு ஆளுக்கு கண் தெரியுது, இன்னொரு ஆளுக்கு முடி முளைக்குது, இன்னொரு ஆள் எக்ஸிடென்ட் பட்டு வேற வேற வருத்தத்தோட என்ன செய்யறார் இருக்கிறார், இன்னொரு ஆளுக்கு ஹார்ட் பிரச்சனை, இன்னொரு ஆளுக்கு கிட்னி ப்ராப்ளம். இப்படி பெரிய கஷ்டப்படுற ஆட்களை நாங்க என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்ப இந்த மாதிரி ஆட்களை நாங்க பார்க்கிற நேரம் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு அருள் செய்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். ஏனென்றால் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்திருக்கிற அருள், அந்த அருள் இல்லாத ஒருவரை பார்த்தா தான் எங்களுக்கு விளங்கும். நாங்க அவர் இடத்துல இருந்தா எங்களுடைய நிலைமை என்ன என்று யோசிக்கிற நேரம் தான் எங்களுக்கு என்ன செய்யும், அந்த அருளினுடைய பெருமதி விளங்கும். சொல்லுவாங்க, நிழலினுடைய அருமை வெயிலில் தான் தெரியும். இப்ப நோய்வாய்ப்பட்ட ஆக்களை போய் நாங்க விசாரிக்கிற நேரம், அவர் படுற கஷ்டங்களை நாங்க பார்க்கிற நேரம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறான் என்பதை நாங்கள் உணர முடியும். அல்லாஹ் தஆலா செய்த அருளுக்கு நாங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக, உந்துதலாக. மூணாவது, நோய்வாய்ப்பட்டவரை விசாரிக்க சொல்லக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கிற பயன் என்னன்னா, ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பாசம், நட்பு உருவாகும். நோயாளிக்கும் நோயாளியை சந்திக்க போனவருக்கும் இடையில ஒரு பாசம், ஒரு உறவு உருவாகும். அவர் இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரம் நம்ம போய் சந்திச்சத அவருக்கு நோய் நீங்கியதற்கு பிறகு மறக்க மாட்டார். அவர் நம்மளை நினைக்கிற நேரம் எல்லாம் அவர் வந்தாரு, நான் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரம் அவர் வந்தாரு, பார்த்தாரு, ஆறுதல் சொன்னாரு, ஒன்றும் கொண்டு வரலன்னாலும் பிரச்சனை இல்லை, 4 நல்ல வார்த்தை நம்மளோட கதைச்சிட்டு போனாரு அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கதைக்கக்கூடியவராக அவர் இருப்பார். அப்ப இந்த பயன்கள் நோயாளியை தரிசிக்க செல்பவருக்கு கிடைக்கும். நோயாளிக்கு என்ன நன்மை? இதால நோயாளியை நாங்க தரிசிக்க போறதுனால அவருக்கு மன ஆறுதல் உருவாகும், மனது சந்தோஷப்படுகிறது. நாம் அவருக்கு போய் நல்ல வார்த்தைகளை பேசுற நேரம், நல்ல அமைதியான செய்திகளை சொல்ற நேரம், அவர் எங்களை கண்டு சந்தோஷப்படுற நேரம் அவருக்கு மன ஆறுதல் கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது, மன அமைதி கிடைக்கிறது. சொல்லுவாங்க வைத்தியத்துல, ஒரு ஆளுக்கு மன அமைதியை உருவாக்குறது, அவருக்கு உள்ளத்துல சந்தோஷத்தை உருவாக்குறது அவருடைய அரைவாசி நோயை குறைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவருடைய அரைவாசி நோயை குறைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நாங்க போறதால நோயாளிக்கு ஒரு சந்தோஷம் உருவாகிறது என்று சொன்னால் அவருடைய நோயில கிட்டத்தட்ட அரைவாசி என்ன செய்யும் போய். அப்ப நாங்க அவருக்கு போயிருந்து நம்ம கதைக்கக்கூடிய கதைகள், நல்ல வார்த்தைகள் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது அவருக்கு அவருடைய நோயில ஒரு குறைவை உருவாக்கும், அவருடைய கஷ்டத்துல, அவருடைய துன்பத்துல குறைவை உருவாக்கும், துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையை அவருக்கு என்ன செய்யும் உருவாக்கும். அதே நேரம் நாங்க போய் நோயாளிகிட்ட போய் அவரு கவலைப்படுற மாதிரி கதைச்சிடக்கூடாது, அவர் சந்தோஷப்படுற மாதிரி தான் நாங்க கதைக்கணும். அவருடைய நல்ல விஷயங்கள் அவருக்கு என்ன செய்யணும், ஞாபகப்படுத்தணும். அது மாதிரி அவரை தௌபா செய்யறதுக்கு நாங்க தூண்டுவோம். நாங்க போறதால அவர் தௌபா செய்யலாம். நாங்க போய் அவர்கிட்ட, நீங்க மௌத்தா போறீங்க, நோயை உங்களுக்கு கூடிட்டு, நோயில இந்த நோய் தான் உங்களுக்கு கடைசி நோயா இருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி நானே தௌபா செஞ்சிருங்க, இப்படி நாங்க சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அவருடைய நோய் இன்னும் அதிகரிக்கும், கவலை இன்னும் அதிகரிக்கும். அப்ப எப்படி நாங்க அதை சொல்றது? அவர்கிட்ட போய் தௌபாவினுடைய சிறப்புகளை அவரை சம்பந்தப்படுத்தாம நாங்க பேசிக்கொண்டிருக்கோம். தௌபா செய்யறதால எவ்வளவு நன்மை இருக்குது என்று அவருக்கு ஏவாம, அவரை சம்பந்தப்படுத்தாம, அவருக்கு கேட்கிற மாதிரி நாங்க பேசிக்கொண்டிருக்கோம். அப்ப அவரு ஆல்ரெடி முடிவெடுப்பாரு, ஓ நம்மளுக்கு வருத்தமாகவும் இருக்குது, நம்ம தௌபா செஞ்சிருவோம் அப்படின்னு என்ன செய்யலாம், அவர் முடிவெடுக்கலாம். அது மாதிரி அவரை வசியத்தை செய்யறதுக்கும் நம்ம தூண்டும். ஏன்னா ஒரு முஸ்லிம் கட்டாயம் வசியத்தை செய்யும். அவன் மரணிக்கிறதுக்கு முன்னால அவனுடைய எதிர்பார்ப்புகளை தன்னுடைய அனந்தரக்காரர்களுக்கு வசியத்தை செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, 3 இரவுகளுக்கு மேலால் வசியத்தை தன்னுடைய தலையணைக்கு கீழ் வைக்காமல் யாரும் தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வசியத்தை செய்யறது கட்டாயம். இப்போ ஒரு நோயாளி கிட்ட போய் இருந்து
நீங்க வசியத்து செஞ்சிருங்க, எதுவும் நடக்கலாம், நாளைக்கு மௌத்தா போயிடலாம், அப்ப உங்களுக்கு பிறகு உங்களோட குடும்பம் பிரச்சனை படலாம், சொத்துக்கள் எல்லாம் கூட இருக்கு, பிள்ளைகள் அடிச்சுட்டு சாவானுங்க, எதுனாலும் சொல்லி வச்சுட்டு போயிருங்கன்னு என்ன செய்யக்கூடாது, கதைக்க கூடாது. இப்படி கதைச்சால் நோயாளிக்கு என்ன செய்யும், இன்னும் வேதனை கூடும், அவர் நம்பிக்கை இழப்பார், நம்ம மௌத்தா போறோம்னு என்ன செய்வார், அவர் கவலைப்படுவார், கவலை அதிகரிக்கும், நோய் அதிகரிக்கும். அப்படி இல்லாம நான் மேலுக்கு சொன்ன மாதிரி வசியத்தினுடைய முக்கியத்துவத்தை பத்தி என்ன செய்வோம், இன்னைக்கு அவருக்கு நாம ஏவாத மாதிரி பேசும், ஏதாவது ஒரு அடிப்படையில கதைக்குள்ள அதை கொண்டு வந்து வசியத்தினுடைய முக்கியத்துவத்தை அவருக்கு உணர்த்துற மாதிரி நாங்க என்ன செய்யணும், அவருக்கு அதை பேசும். வசியத்தினால வரக்கூடிய நன்மைகளை நாங்க இன்னைக்கு பேச வேணும். எங்களுடைய பேச்சில இருந்து அவரை முடிவுக்கு வரணும், நாம மௌத்தாகிறதுக்கு முன்னுக்கு வசியத்தை செஞ்சிடணும் என்ற முடிவுக்கு அவர் வார மாதிரி எங்களுடைய பேச்சை அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் அவரை தரிசிக்க செல்வதனால் அவர் பயனடைந்தவராக ஆகும். அது மாதிரி நாங்க போய் அவருக்காக பிரார்த்தனை செய்வோம், அது அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுறதுக்கு சில துஆக்களை எங்களுக்கு கற்று தந்திருக்காங்க. நோயாளிகளுக்கு ஓதுறதுக்கு சில பிரார்த்தனைகள் எங்களுக்கு கற்று தந்திருக்காங்க. அத்ஹிபில் பஅஸ ரப்பன் நாஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. இந்த துஆ நாங்க அதை ஓதுற நேரம் அவருக்கு நிவாரணம் கிடைக்க சொல்லி அல்லாஹு தஆலாட்ட பிரார்த்தனை செய்வோம். அப்ப அது ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அல்லாஹு தஆலா அவருக்கு என்ன செய்வார், அந்த நோய்க்கு நிவாரணத்தை கொடுப்பான். அது மாதிரி ரப்பனா அல்லாஹு அல்லதி ஃபிஸ் ஸமா தகத்தஸ இஸ்முக் அம்ருக ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த் கமா ரஹ்மத்துக ஃபிஸ் ஸமா ஃபஜ்அல் ரஹ்மத்தக ஃபில் அர்த் இக்ஃபிர் லனா ஹவ்பனா வ ஹதாயானா அன்த ரப்புத் தய்யிபீன் அன்ஸில் ரஹ்மத்தன் மின் ரஹ்மத்திக் வ ஷிஃபாஅன் மின் ஷிஃபாயிக அலா ஹாதல் வஜ் என்று ஓதுற துஆவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கற்று தந்திருக்காங்க. அல்லது அவருக்கு நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை கூட என்ன செய்யலாம், ஓதலாம். சூரத்துல் ஃபாத்திஹா இந்த விசர்ஜனத்துக்கு தீண்டினால் அதுக்கு நிவாரணமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஓதப்பட்டிருக்கிறது. அப்ப அதை கூட நோயாளிக்கு நாங்க என்ன செய்யலாம், ஓதலாம். இப்ப இந்த ஓதல்கள் அவருக்கு பயனளிக்க முடியும். சில போது இப்படி நாங்க ஓதுறத நோயாளி வெறுக்கிறார் என்று நாங்க கண்டால் அதை நாங்க குறைச்சு கொள்ளும். நாங்க செய்யற பிரார்த்தனை அதிகமா இருக்குதுன்னு அவர் கருதுறார் என்றால், அல்லது நாங்க இப்படி கூடுதலா பிரார்த்தனை செய்யறதால் அவர் நோவினைப்படுகிறார் என்றால், அவர் அதை வெறுக்கிறார் என்று சொன்னால் நாங்க அதை குறைஞ்சு கொள்ளும். அப்படி இல்லாம நாங்க பிரார்த்தனை செய்ய செய்ய அவர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார் என்றால், அவருடைய உள்ளத்துல சந்தோஷம் போவதென்றால், நம்பிக்கை வருவதென்றால் நாங்க பிரார்த்தனை செய்யறத கூட்டும். முடியுமான அளவுக்கு அவருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அது மாதிரி நோயாளிய நாங்க விசாரிக்க செல்றது மிகச்சிறந்த ஒரு பண்பு, மிக நல்ல ஒரு பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த பண்பாக அது இருக்கிறது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்ற நேரம், வ இன்னக லஅலா குலுபின் அதீம், நபியே நீங்க மிகப்பெரிய குணத்தில் இருக்கிறீர்கள், மிகச்சிறந்த மகத்தான குணத்தை உடையவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றவர்கள் நபி அவர்களுடைய பண்பாடுகளை பின்பற்றுகிறார்கள். நபி அவர்களை நேசிக்கின்றவர்கள் நபி அவர்களை பின்பற்றுபவர்கள். நபி அவர்கள் நேசத்தினுடைய உண்மையான அடையாளம் என்னென்றால், நேசிப்பவரை நாங்கள் பின்பற்றுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்றால் நபி அவர்களுடைய பண்பாடுகளை பின்பற்றுவதுதான் அதற்குரிய அடையாளமாக இருக்கிறது. எனவே நோயாளிகளை நாங்கள் தரிசிப்போம், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை நல்ல போதனைகளை அவர்களுடைய நோய்வாய்ப்பட்டிருக்கிற நிலையில் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் முகமாக நாங்கள் சொல்வோம். வல்லோன் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலம் பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் தந்தருள்வானாக. அந்த போதனைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.